இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆங்குலரில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு 4 டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா மேப்பு, ஃபில்டரு, ஃபைண்டு, ரெடியூஸு, இந்த 4 இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மேப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரேனா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸை தான் அரேன்னு சொல்லுவோம். இப்போது ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் நான் 2 வேரியபிள் கொடுக்குறேன். ஒன்று ஐடி, இன்னொன்று நேமுங்கிற 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரி அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸில் ஒவ்வொரு இண்டெக்ஸாக நான் ஐடி நேம் அதை மாற்றிக்கிறேன். அரே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அரே மேப் பண்ணுவோம். இப்போ நான் மேப்பில் ரிட்டன் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். மேப்பில் ரிட்டன் யூஸ் பண்ணி செய்யும்போது அதுலேருந்து ரிட்டன் பண்ணுற டேட்டாவை அங்கேருந்து ரிட்டன் பண்ணுற டேட்டாவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு லெட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போ மேப்பில் இருந்து நம்ம அந்த அரேயை மேப் பண்ணுறோம். அரேலேருந்து மேப் பண்ணி ரிட்டன் பண்ணுற டேட்டா ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிரும். அரே அப்போ அரே நேம் போட்டு டாட் மேப்பில் இந்த ப்ராக்கெட்லேருந்து என்ன ஆகும்னா அங்கேருந்து அந்த அறையிலேருந்து வர்ற ஒவ்வொரு இண்டெக்ஸாக லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு, இப்போ இது ஒரு இண்டெக்ஸு, அடுத்தது இது ஒரு இண்டெக்ஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலிபிரேஸ்கில் இருக்கிறதும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அங்கேருந்து வர இண்டெக்ஸ் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் அதுக்கு வேல்யூன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அங்கேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக வர்ற ஒவ்வொரு இண்டெக்ஸையும் வேல்யூங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிடுறேன். இப்போது நான் அங்கே இதில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்னில் கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன்னா வேல்யூ டாட் ஐடி, அங்கேருந்து வர இண்டெக்ஸில் உள்ள ஐடி ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதில் கண்டிஷன் ஐடி, இப்போ அங்கேருந்து வர ஒவ்வொரு இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸில் ஐடி 1ன்னு இருக்கோ அந்த இண்டெக்ஸுக்கு அதுக்குன்னு தனி ஒரு ஸ்டேட்டஸு, மற்றதுக்கு ஒரு தனி இது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நாங்கள் ரிசல்ட்டில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கிடச்சிருக்குன்னா பூலியனில் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ மேப்பில் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணி ரிட்டர்னில் கண்டிஷன் போட்டோம்னா நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த ஸ்டேட்டஸில் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது பூலியன் அந்த இதில் தான் கிடைக்கும். இப்போது நம்ம மேப்பில் அந்த கண்டிஷன் இல்லாமல் நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன எழுது பார்ப்போம். இப்போது இந்த கண்டிஷன் இல்லாமல் போட்டதுனால என்னாச்சுன்னா எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் அங்கேருந்து என்ன இண்டெக்ஸ் வருதோ அந்த இண்டெக்ஸ் அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போது இதேமாரி நம்ம ஃபில்டருக்கு எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம அதை பார்ப்போம். அதை மேப் பண்ணதுக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ அதேமாரி தான் இருக்கும். ஃபில்டர்லேயும் ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு லெட்டு டேட்டாங்கிற வேரியபிள் வச்சுருக்கேன். டேட்டாங்கிற வேரியபிளில் நம்ம ஃபில்டரில் என்ன கண்டிஷன் கொடுக்கும்போது கண்டிஷனை பொறுத்து என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா எல்லாமே டேட்டாங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ அதே மாதிரி தான் இருக்கும். அரே நேம் டாட் ஃபில்டரில் இந்த ப்ராக்கெட்டில் அதேமாரி அரையில் உள்ள ஒவ்வொரு இண்டெக்ஸாக லோட் ஆகும். அதுக்கு அதேமாதிரி நான் என்ன பண்ணுறேன், வேல்யூங்கிற வேரியபிள் வச்சுருக்கேன். வேல்யூங்கிற வேரியபிளில் தான் ஒவ்வொரு இண்டெக்ஸாக லோட் ஆகும். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். யூஆர்என் ரிட்டர்ன் என்ன தான் ரிட்டர்ன் பண்ணுறேன், வேல்யூ இது ரிட்டர்ன் பண்ணுறேன். வேல்யூ டாட் ஐடி எப்போ 1 இருக்கோ ஒவ்வொரு இண்டெக்ஸாக லோட் ஆகும்போது எந்த இண்டெக்ஸில் ஐடி 1ன்னு இருக்கோ அந்த இண்டெக்ஸை மட்டும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் டேட்டாவை கன்சோல் போட்டு காட்டுறேன். கன்சோலில் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
ஓகே, நம்மளுக்கு இதில் வந்து ஐடி 1ன்னு எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் அப்படி ரிட்டன் ஆகிருக்கு. நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸு இந்த மாதிரி எதுவுமே ரிட்டன் ஆகலை. கரெக்டாக எந்த இண்டெக்ஸில் ஐடி 1ன்னு இருக்கோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு அதில் ரிட்டன் ஆகிருக்கு. ஃபில்டரில் கெட் பண்ண ரிசல்ட் மாதிரி இப்போ நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணி கெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். டம்மியாக ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். டம்மி அரேன்னு அதுக்கு நேம் வச்சுருக்கேன். நேம் வச்சு அதை வந்து அரே ப்ராக்கெட் போட்டு அரையாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க ஆல் யூசர்ஸுங்கிற அரே வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல் யூசர்ஸ் டாட் மேப்பு இதில் வேல்யூவில் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து லோட் ஆகும். ஓகே, வேல்யூ இப்போ நம்ம வந்து ஃபில்டரில் வந்து ரிட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன் பொறுத்து அந்த டேட்டாவை கெட் பண்ணோம். இப்போ அதேமாதிரி நம்மளுக்கு இப்போ அரேயில் மேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சினா நம்ம என்ன பண்ணோம், புஷ்ஷுங்கிறது யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த டம்மி அரே டாட் புஷ்ஷு ப்ராக்கெட்டில் வேல்யூ வந்து அந்த அரேக்குள்ளே புஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம கன்சோலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்சோலில் இப்போ நம்ம அந்த ஆல் யூசர்ஸுங்கிற அரேயில் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லா இண்டெக்ஸுமே வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து எந்த கண்டிஷனுமே யூஸ் பண்ணலை. நம்ம ஜஸ்ட்டு அங்கேருந்து வர இண்டெக்ஸை புஷ் மட்டும் தான் பண்ணோம். கண்டிஷன் ஏதாவது போட்டுச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம அது கண்டிஷன் ஏதாவது அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போது நான் வந்து வேல்யூ டாட் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ அங்கேருந்து வர்ற இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸில் ஐடி 1ங்கிற வேரியபிள் இருக்கோ அந்த இண்டெக்ஸை மட்டும் அந்த அரேக்கில் புஷ் பண்ணும். மற்ற எதுவுமே புஷ் பண்ணாது. கண்டிஷன் எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ, ட்ரூ ஆகும்போது எந்த இண்டெக்ஸ் ரன் ஆகுதோ அந்த இண்டெக்ஸை மட்டும் புஷ் பண்ணோம். இப்போ நம்ம கன்சோலில் பார்ப்போம். ஒரு நிமிஷம். நம்மளுக்கு இதில் ஐடி 1ன்னு இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐடி 5ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 5th ஐடி 5ன்னு இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் அந்த இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு வரணும். கன்சோலில் பார்ப்போம். ஓகே, ஐடி 5 நேம் அரவிந்த். நமக்கு ஐடி 5ன்னு இருக்கிற இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு கரெக்டாக ரிட்டன் ஆகிருக்கு. இப்போது எனக்கு வந்து ஐடி 5ன்னு இருக்கிறதும் வேணும், ஐடி 1ன்னு இருக்கிறதும் வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி எனக்கு ஐடி 5ஆக இருந்தாலும் இந்த இண்டெக்ஸ்குள்ளே அந்த இஃப் கண்டிஷன் தாண்டி உள்ளே வந்துடும். 1ஆக இருந்தாலும் உள்ளே வந்துடும். அதர்வைஸ் வேறு எதாக இருந்தாலும் உள்ளே வருது. 2, 3, 4 இந்த இதுக்கு எதுக்கும் உள்ளே வராது. இப்போ கன்சோலில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஐடி 1ன்னு இருக்கிற இண்டெக்ஸும் வந்திருக்கு, ஐடி 5ன்னு இருக்கிற இண்டெக்ஸும் வந்திருக்கு. அடுத்தது இப்போ நம்ம அரே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வச்சு ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அரேயில் வந்து ஒரு 5 to 6 வேல்யூஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். 0, 1, 2, 3, 4, 5 ஓகே, ஒரு 6 வேல்யூஸ் நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபைண்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் லெட்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா எல்லாம் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம அரேயை ஃபைன் பண்ணுவோம். நம்ம அரே நேம் டாட்டு ஃபைண்டு இதுலேயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து இந்த ஃபைண்டுங்கிற ப்ராக்கெட்டில் அந்த ப்ராக்கெட் வந்து லோட் ஆகும். அது வந்து நான் வேல்யூங்கிற வேரியபிளில் அந்த இண்டெக்ஸ்லாம் அசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும். இப்போது இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டிஷன் போட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து வேல்யூ டாட் அந்த வேல்யூ கிரேட்டர் தென், இப்போ நான் கிரேட்டர் தென் போட்டு வேல்யூஸில் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக வரும். 0, 1, 2, 3, 4, 5ன்னு வரும். அங்கேருந்து வர அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 2ஆக இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணி ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ரிசல்ட்டை கன்சோல் போட்டோம். இப்போ நம்ம கன்சோலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது கன்சோலில் வந்து நம்மளுக்கு 3 வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேட்டர் தான் 2ன்னு போட்டிருந்தோம். 2ஓட கிரேட்டராக 3, 4, 5 3 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து கிடச்சது 3 மட்டும் தான் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், வந்து 3, 4, 5ன்னு 3 வேல்யூஸ் இருக்குது, இப்போ உங்களுக்கு 3 மட்டும் ஏன் கிடச்சிச்சு அந்த மாதிரி கேட்கலாம்.
இப்போ அதில் வந்து ஃபைண்டோட ஒர்க் என்னென்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்குற கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். 3 தடவை ட்ரூ ஆகும். 3, 4, 5 இந்த 3 தடவை ட்ரூ ஆகும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு தடவை அந்த கண்டிஷன் எந்த இடத்துல ட்ரூ ஆகுதோ அந்த இண்டெக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை நம்மளுக்கு வந்து 3ல் தான் ட்ரூ ஆகிருக்கும். 3 வந்து கிரேட்டர் தான் 2, இது வந்து கண்டிஷன் ட்ரூ. அப்போ நமக்கு 3ல் ட்ரூ ஆன உடனே நம்ம அந்த 3ங்கிற வேல்யூஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம், வேறு எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ நம்ம இதில் வேல்யூஸ் மாற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து 2க்கு பதிலாக 3 கொடுக்குறேன். நான் கன்சோலில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து இதில் 4 கிடச்சிருக்கு. இப்போ 3யோட கிரேட்டராக 4, 5 இந்த 2 வேல்யூ இருக்குது. ஆனால் 4 தான் ஃபஸ்ட் டைம் ட்ரூ ஆகும். இது வந்து சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம். 4 ஃபஸ்ட்டு ட்ரூ ஆன உடனே அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது எதுவும் செக் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு தடவை எங்கே ட்ரூ ஆகுதோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு 4 வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 4 அப்ளை பண்ணோம். 4ஓட கிரேட்டராக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது, 5 மட்டும் இருக்குது. அதனால் அது மட்டும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடியூஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. இப்போ அதை பார்ப்போம். நான் ரெடியூஸில் அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டேட் இது வந்து ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக லெட்டர் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம அரே டாட் ரெடியூஸ், இப்போ நான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ரெடியூஸ் பண்ணி சிங்கிளாக ஒரு வேல்யூவாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுதான் ரெடியூஸோட ஒர்க்கு. அரே டாட் ரெடியூஸு. நான் வந்து இதில் ஏசிசி வேல்யூ வந்து 2 இதை நான் பாஸ் பண்ணுறேன். அது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன். ஏசிசின்னா அக்யூமுலேட்டர் வேல்யூவில் வந்து அந்த 0, 1, 2 அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அங்கேருந்து வர 2 இதை நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணி நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதில் வந்து 0ங்கிறது வந்து வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். அக்யூமுலேட்டரில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது எம்டியாக இருக்கும். அதனால் அது 0னே அசைன் ஆகிடும். இப்போ இதில் என்ன நடக்கும்னா, அக்யூமுலேட்டர் 0, அக்யூமுலேட்டர் வந்து 0. இப்போ வேல்யூலையும் நம்மளுக்கு 0th இண்டெக்ஸில் வந்து 0ங்கிற வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த 2 தான் ஆட் ஆகி அதுதான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ 0 + 0 = 0 தான் வரும் இதில் நம்மளுக்கு. அப்போ இப்போ என்னென்னா, இப்போ அக்யூமுலேட்டரோட வேல்யூ என்னென்னா, இதுலேருந்து அந்த 2யும் ப்ளஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் அக்யூமுலேட்டரில் வந்து அடுத்த ஸ்டோர் ஆகும். இப்போ மறுபடியும் அக்யூமுலேட்டர் என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்கும். அக்யூமுலேட்டரில் 0ன்னு இருக்கும். இப்போ வேல்யூவில் வந்து அடுத்த இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இதில் அடுத்த இண்டெக்ஸ் 1ங்கிற வேல்யூ வரும். இப்போ 0 + 1 = 1. இப்போது இந்த 1ங்கிற வேல்யூ தான் அக்யூமுலேட்டரில் இருக்கும். இந்த 2யும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது 1 ப்ளஸ்ஸு வேல்யூ என்னது 0, 1 முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 2. இப்போ 1 + 2 வந்து = இதில் வந்து 3. இப்போ அடுத்தது வந்து அக்யூமுலேட்டரோட வேல்யூ என்னென்னா இப்போ 3. அடுத்தது அக்யூமுலேட்டருக்கு வந்து 3 போடுறோம். 3 ப்ளஸ்ஸு அடுத்த வேல்யூக்கு வந்து 0, 1, 2 3 இது முடிச்சிட்டோம். அடுத்தது 3 போட்டுறோம். 3 + 3 = 6. இப்போ அக்யூமுலேட்டரோட வேல்யூ வந்து 6. அடுத்தது இப்போ அக்யூமுலேட்டர் ப்ளஸ் வேல்யூ, அதுக்கு வந்து அக்யூமுலேட்டருக்கு 6 போட்டோம். வேல்யூக்கு அடுத்தது வந்து 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து 4 போட்டோம். 6 + 4 = 10. ஓகே, இப்போ நம்மளுக்கு அக்யூமுலேட்டரோட வேல்யூ என்னென்னா 10 வேல்யூ. இப்போ அடுத்தது வந்து அக்யூமுலேட்டர் 10 ப்ளஸ்ஸு லாஸ்ட்டாக என்ன இருக்குது, இப்போ நான் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக 5 மட்டும் பெண்டிங் இருக்குது. இப்போ நான் அதில் 5 போட்டுக்கிறேன். 10 + 5 = 15. ஓகே, இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் கன்சோல் போட்டு பார்ப்போம். நமக்கு இதில் இந்த எல்லா கேல்குலேஷனும் நடந்திருக்கும். கன்சோலில் என்ன வருது பார்ப்போம். ஓகே, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. நம்ம ஓகே, ரெடியூஸில் வந்து சி போட மாட்டிருக்கோம், ஒரு மிஸ்டேக். சி ஓகே இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் எல்லாம் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி கரெக்டான அவுட்புட் கிடச்சிட்டு